வணக்கம் மக்களே. அரிசி அட்டைதாரர்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் தான் வெளியாயிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனி ரேஷன் கடைகளில் இந்த பொருளும் ஈஸியாக வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் தான். ஸோ இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு ஒன்றை தந்துள்ளது. தோரம் பருப்பு குறித்த இந்த அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக அமைச்சர் சக்கரபாணி அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார். நேற்றைய தினம் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மிக நீண்ட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் சென்னையில் மட்டுமின்றி சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களிலும் நியாய விலை கடைகளில் பருப்பு விநியோகிக்கப்படவில்லை. நவம்பர் தொடங்கி 22 நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் பல நியாய விலை கடைகளுக்கு வெறும் 200 கிலோ துவரம்பருப்பு மட்டுமே வழங்கப்பட்டதாகவும் பெரும்பாலான கடைகளுக்கு துவரம்பருப்பே வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. நியாய விலை கடைகளில் தடையின்றி துவரம்பருப்பு வழங்குவது சாத்தியமாகாத ஒன்றல்ல. அது மிகவும் எளிதான ஒன்றுதான். ஆனால் அதை கூட தமிழக அரசால் செய்ய முடியாதது ஏன் என்பதுதான் தெரியவில்லை. வெளிச்சந்தையில் பருப்பு விலை உயர்வதற்காகவே தமிழக அரசு திட்டமிட்டு நியாய விலை கடைகளில் பருப்பு வழங்கலை தாமதப்படுத்துகிறதா என்பது தெரியவில்லை. ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பசி ஆறுவதற்கு நியாய விலை கடைகளில் மலிவு விலையில் வழங்கப்படும் பருப்பு மிகவும் முக்கியமாகும். இதை உணர்ந்து கொண்டு அனைத்து நியாய விலை கடைகளிலும் நவம்பர் மாதத்திற்கான துவரம் பருப்பு தடையின்றியும் தாமதமின்றியும் வழங்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். இதையடுத்து ரேஷன் கடைகளுக்கு துவரம்பருப்பு போதிய அளவு அனுப்பப்பட்டு உள்ளதாகவும் தட்டுப்பாடு எதுவும் இல்லை என்றும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அமைச்சர் சக்கரபாணி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழ்நாட்டில் நியாய விலை கடைகளுக்கு துவரம்பருப்பு போதுமான அளவு அனுப்பப்பட்டுள்ளது, தட்டுப்பாடு இல்லை. தமிழ்நாடு அரசு சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் வாயிலாக 2.25 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் தலா 1 கிலோ துவரம்பருப்பு ரூபாய் 30க்கும் 1 லிட்டர் பாமாயில் ரூபாய் 25க்கும் மானிய விலையில் வழங்கி வருகிறது. துவரம்பருப்பு விநியோகம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் நிலையில் மருத்துவர் ராமதாஸ் சென்னை மாநகரில் உள்ள பெரும்பான்மையான நியாய விலை கடைகளில் நவம்பர் மாதத்திற்கான துவரம்பருப்பு இதுவரை வழங்கப்படவில்லை என்றும் சென்னையில் மட்டுமின்றி சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களிலும் நியாய விலை கடைகளில் பருப்பு விநியோகிக்கப்படவில்லை என்றும் துவரம்பருப்பு விநியோகம் பற்றி முழுவதும் அறியாமல் கூறியிருக்கிறார். நவம்பர் 2024 மாதத்தில் சென்னை உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் 2,03,84,122 கிலோ துவரம்பருப்பு ஒதுக்கீடு செய்யப்பட்டு 4வது தேதி வரை 1,62,83,486 கிலோ வழங்கப்பட்டுள்ளது. நவம்பர் மாத ஆரம்ப இருப்பையும் சேர்த்து 92% நியாய விலை கடைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளிலும் 68,44,719 கிலோ துவரம்பருப்பு இருப்பு உள்ளது. அது மட்டுமின்றி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் கிடங்குகளில் 66,91,000 கிலோ துவரம்பருப்பு கையிருப்பு உள்ளது. சென்னை மண்டலங்களை பொறுத்தமட்டில் மொத்தம் உள்ள 1,794 கடைகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 20,55,811 கிலோ துவரம்பருப்பில் 14,75,019 கிலோ வழங்கப்பட்டு நவம்பர் மாத ஆரம்ப இருப்பையும் சேர்த்து 87% துவரம்பருப்பு நியாய விலை கடைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் 2025 மாதம் வரை துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் விநியோகம் சீராக நடைபெறுவதற்கான அந்த 3 மாதங்களின் தேவையான 6 கோடி கிலோ துவரம்பருப்பு மற்றும் 6 கோடி லிட்டர் பாமாயிலுக்கும் இன்று ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளன. ஆதலால் துவரம்பருப்பு விநியோகத்தில் எந்தவித தட்டுப்பாடும் இல்லை. எதிர்காலத்திலும் தட்டுப்பாடுகள் ஏற்படாத வண்ணம் சீரிய முறையில் தொடர்ந்து அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.